Welcome viewers, welcome students. This is the exercises of 12 tenses. நம்ம இதுக்கு முன்னாடி 12 டென்ஸையும் அதனுடைய டெஃபினிஷன், யூசேஜ், சென்டென்ஸில் வந்து அட்வர்பியல் இருந்தால் அந்த கீவேர்டை பயன்படுத்தி எப்படி வேர்பை மாற்றுறது, அதை ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 5, 6, 7, 8 எக்ஸசைஸ் மூலமாக சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு 100 எக்ஸசைஸ் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும், டென்ஸ் வைஸ் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா சிம்பிள், கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஒவ்வொன்றா தனித்தனி வீடியோ போட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதை இப்போ நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. இப்போது என்ன அப்படின்னா நம்முடைய 10th எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 13 படி இந்த 12 டென்சஸையும் நாம் எப்படி பார்ப்போம், எப்படி செய்கிறது பார்ப்போம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கிவன் பிலோ. இதில் என்ன டென்ஸ் இருக்கு பாருங்க. ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 12 டென்சஸ் இருக்கு. இந்த 12 சென்டென்சஸும் ஒவ்வொன்றிலையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த கீவேர்டை கண்டுபிடிச்சி எப்படி போடலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். Students, this is question number 13. இங்கே நான் வந்து 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 6 சென்டென்ஸ் உடைய கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அந்த கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பாருங்க, என்னன்னு பாருங்க. நம்பர் 1, the teacher dash lecture now. நவுன்ற கீவேர்டு அந்த கீழே டேபிளில் பாருங்க. நவ் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுக்கக்கூடிய டென்ஸு. அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன? ப்ரெசன்ட் பி வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ப்ரெசன்ட் பி வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு என்ன ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு, டெலிவரிங்கிறது வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஈஸ் டெலிவரி தான் ஆன்சர். 2 பாருங்க. பை நெக்ஸ்ட் மந்த் ஐ டேஷ் ஹிந்தி ஃபார் 2 weeks. பை நெக்ஸ்ட் மந்த்தும் இருக்குது, ஃபாரும் இருக்குது. இப்போ அப்போ வந்து டேபிளுக்கு வாங்க. பை நெக்ஸ்ட் மந்த் ஃபார் வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எப்படி ஸ்ட்ரக்சர் வரணும்? வில் வரணும், ஹேவ் வரணும், பீன் வரணும், ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். அப்போ வில் ஹாவ் பீன் லேர்னிங். ஆன்சர் என்னது? வில் ஹாவ் பீன் லேர்னிங். நம்பர் 3 வாங்க. த எர்த் டேஷ் ரவுண்ட் த சன். த எர்த் டேஷ் ரவுண்ட் த சன் நேச்சுரல் ஈவெண்ட். அது நேச்சுரல் ஈவெண்ட். அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள் குறிக்கும். ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி எழுதலாம்? ப்ரெசன்ட் வெர்ப் ஒன்றும். என்ன ப்ரெசன்ட் வெர்ப் இருக்கு? ரிவால்வ்ஸ். ரிவால்வ்ஸ் மட்டும்தான் ப்ரெசன்ட் வெர்ப். ஓகே. 4க்கு வாங்க. இஃப் யூ டேஷ் ஹார்ட் யூ வுட் சக்சீட். இது வந்து இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் அப்படின்றது என்ன டைப்? இது இஃப்ல வந்து இஃப் கிளாஸ் அப்படின்றது இஃப் யூ அப்படின்றது வந்து இஃப் கிளாஸ். யூ வுட் சக்சீட்ன்றது மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் பாருங்க. வுட் சக்சீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வுட் அப்படின்றது வந்து மாடல் வெர்பு, சக்சீட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் வெர்பு. அப்போ வுட் சக்சீட் வந்து செகண்ட் மாடல். செகண்ட் மாடலில் இஃப் கிளாஸில் பாஸ்ட் வரும். அப்போ என்னது? பாஸ்ட் சிம்பிள். இந்த பாஸ்ட் சிம்பிளுக்கு என்ன வெர்ப் வரணும்? பாஸ்ட் வெர்ப் வரணும். அப்போ பாஸ்ட் வெர்ப் வரக்கூடிய அந்த ஆப்ஷன் என்னது? ஏ ஒர்க்டு. 5 வாங்க. ஆஃப்டர் இட் ஹெவிலி லாஸ்ட் இயர் when the roads flooded with water. ஆஃப்டர் வந்திருக்கு, லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அப்போ ஆஃப்டர் வந்ததுன்னு என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி போடணும்? ஹேட் போடணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்தணும். அப்போ ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஹேட் ரைன்டு. ஆப்ஷன் சி வந்து ஹேட் ரைன்டு. அப்போ ஹேஸ் ரைன்டு, ஹேவ் ரைன்டு வராது, ஹேட் ரைன்டு. ஓகேவா? 6th வாங்க. ஐ டேஷ் கோ ஐ டேஷ் டு த பீச் நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டே அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? சிம்பிள் ஃபியூச்சர் என்ன செய்யணும்? ஒரு ப்ரெசன்ட் வெர்பு கூட வில் ஷில் சேர்க்கணும். ப்ரெசன்ட் வெர்பு என்னது? கோ. அதோட வில் போட்டோம்னா வில் கோ. ஆப்ஷன் ஏ வில் கோ. ஓகே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு கீவேர்டை கண்டுபிடிக்கணும். அது என்ன டென்ஸ்னு பாருங்க. அப்புறம் அந்த டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கங்க. அந்த ஸ்ட்ரக்சரை கட்டுறப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த 6க்கு போகலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் 7th பாருங்க. 7th என்ன இருக்கு பாருங்க. கீவேர்டு என்ன இருக்கு? he dash the interior design for 2 hours. for 2 hours அப்படின்றது வந்து 2 மணி நேரமாக அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு டேபிளுக்கு வாங்க. என்ன ஸ்ட்ரக்சரு? ஹேவ் வரலாம், ஹேஸ் வரலாம், பீன் போட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஹேவா, ஹேஸா, ஹேஸ் பீன். ஏன் ஹேஸ் வருது அப்படின்னா ஹீ எனக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால ஹேஸ் வருது. அப்போ ஹேஸ் பீன் டிஸ்கஸிங். ஓகே. he has been discussing the interior design for 2 hours. 8th வாங்க. 8th என்ன இருக்கு பாருங்க. ஐ டேஷ் பொட்டேட்டோஸ்
in the kitchen yesterday when my mother saw me. When my mother saw me அப்படின்றது past tense. இங்க பாருங்க when my mother saw, SAW sawன்றது past tense. அதுக்கு என்ன present tense? see. ஸோ இது past tenseல நிகழக்கூடியது. அப்போ when வந்ததுன்னா past continuous. ஓகேவா? past continuous. past continuous எப்படி வரணும்? ஸ்ட்ரக்சர் past verb-ஓட verb plus ing வரணும். என்ன past verb? was போட்டிருக்கு. verb plus ing peeling. அப்போ was peeling. peelingனா உரிக்கிறது, தோல் உரிக்கிறது peeling சொல்லுவாங்க. ஓகேவா? 9th பாருங்க, I dash it dash my lunch. எட் அப்படின்றது அதான் வந்து கீவேர்டு. எட்டு வந்து என்னது? present perfect. present perfect என்ன ஸ்ட்ரக்சர்? என்னது? have வரணும், has வரணும், past participle வரணும். இங்கே have வருமா, has வருமா? have தான் வரும். ஏன் have வரும்? ஐன்றது first person. அப்போ have வரும். past participle என்னது? taken. நாட்டு எல்லாத்தையும் நாட்டு கொடுத்துருக்காங்க, அதனால have not taken. நான் இன்னும் லஞ்ச் எடுக்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 10th வாங்க. 10th வந்து she dash wedding at the weekend. ஓகேவா? அப்போ at the weekend என்ன வருது பாருங்க. at the weekend தான் வந்து கீவேர்டு. அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் செய்யணும். will வரணும், shall வரணும், be வரணும், verb plus ing வரணும். இப்போ will வருமா shall வருமான்னு பாருங்க. என்ன வருங்க? will வரும். be போட்டு மேக்கிங், will be making. C வந்து will be making. 11க்கு வாங்க. he dash his house since morning. என்ன வந்திருக்கு? அதில் வந்து கீவேர்டு since வந்திருக்கு. since வந்து என்ன டென்ஸ்? present perfect tense. present perfect tense என்ன ஸ்ட்ரக்சர்? have வரலாம், has வரலாம், been வந்து verb plus ing வரும். அப்படி verb plus ing வந்ததுன்னா என்ன ஆன்சர்? என்னது? has been painting. he has been painting his house since morning. 12க்கு வாங்க. before we reach the park they dash the park. before வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் we reached வந்து பாருங்க. reached REACHED. reached வந்து past tense. past verb வந்திருக்கா? past verb வந்தா வந்து before வரும்போது இது past perfect தான் ஆன்சர் கொண்டு வரணும். 12க்கு past perfect என்ன ஸ்ட்ரக்சர்? had plus past participle verb. had சேரணும், past participle verb சேரணும். என்ன ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் A had closed. before we reached the park they had closed the park. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க 12க்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு முறை இந்த வீடியோ பாருங்க. முக்கியமா இது வந்து ஆக்டிவ் பேசிங் பயன்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ் எல்லாமே. அதனால நீங்க நல்லா புரிய வரைக்கும் வீடியோ பாருங்க. அடுத்து உங்களுக்கான நேரம், அது எக்ஸசைஸ் வரும். அந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். 6 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் படிச்சு பாருங்க. இதில் இருக்கிற டைம் ஃப்ரேஸ், அட்வர்பியல் ஃப்ரேஸை பாருங்க, என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி, ஓகேவா, அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், என்ன டென்ஸு, என்ன ஆன்சர், அதை கண்டுபிடிச்சி போடுங்க. நான் ஒன்றும் படிக்கலை, நீங்களே படித்து பாருங்க. நீங்களே படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே 7 to 12 இங்கேயும் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 சென்டென்ஸ் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸசைஸை படித்து பாருங்க. படித்து பார்த்து என்ன செய்றீங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேபிளில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த 12 எக்ஸசைஸுக்கும் என்ன கீவேர்ட் நானே கொடுத்துருக்கேன். நானே டென்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிங்க. ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுக்கு முன்னே நான் கொடுத்த வீடியோஸ் 12 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். டென்ஸ் வைஸ் வீடியோஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், முதல்ல வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி அப்புறம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.